மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலி பதிவில் 10ஆம் வகுப்பு காலாண்டு தேர்வுக்குரிய சிலபஸ் தான் இந்த வீடியோவில் நினைச்சு போறோம் அப்படின்னா பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம மிட்டம் டெஸ்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்லோட் பண்ணியிருந்தோம். அதை நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துருந்தீங்க. அதுல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டதுனால நீங்க கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதே மாதிரி காலாண்டு தேர்வுக்கும் நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நினைச்சோம் அப்படின்னு அப்லோட் பண்ணுவோம். ஸோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. தமிழை பொறுத்தளவுக்கு முதல் 6 இயலும் உண்டு. ஆல்ரெடி தமிழ் பாடத்துக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்லோட் பண்ணிட்டோம். அதை பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் லிங்க் இருக்கு, அதில் பார்த்துக்கலாம். இங்கிலீஷை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு முதல் 4 யூனிட் அதில் இருக்கக்கூடிய கிராமர் அண்ட் புக் பேக் எக்ஸசைஸ், ப்ரோஸ், போயம், சப்ளிமெண்ட் லீடர் எல்லாமே உண்டு. ஸோ எல்லாத்தையும் தரவு பண்ணிக்குவாங்க. மேக்ஸை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சாப்டர் செகண்ட் சாப்டர் ஃபுல்லாக உண்டு. தேர்டு சாப்டர்ல ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ல 3.1 ஆரம்பிச்சு 3.14 வரைக்கும் மட்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை தரவு பண்ணிக்குவாங்க. அடுத்ததா சாப்டர் 4 பொறுத்தளவுக்கு 4.1 4.2, சாப்டர் 5 பொறுத்தளவுக்கு 5வது சாப்டர் முழுவதுமே நமக்கு என்ன அப்படின்னா உண்டு. சரிங்களா? அடுத்ததா அறிவியலை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பிசிக்ஸ்ல 1 2 3 4 பாடங்கள் உண்டு. கெமிஸ்ட்ரின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுல உங்களுக்கு 7 8 9. அடுத்ததா 12 13 14 15 16 17 18 உங்களுக்கு மொத்தம் 14 பாடம் என்னது அப்படின்னா உண்டு. ஸோ சயின்ஸை நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா சமூக அறிவியலை பொறுத்தளவுக்கு வரலாறுல முதல் 5 உண்டு, புவியியல்ல முதல் 5 உண்டு, குடிமியல்ல முதல் 3, பொருளியல்ல முதல் 3.